வணக்கம். சீக்கிரம் வயதாக கூடாதா? இதெல்லாம் தவறாமல் சேர்த்துக் கொள்ளுங்கள். இளமையாகவும் நோய் நொடிகள் இல்லாமலும் வாழ நாம் சாப்பிட வேண்டிய உணவுகள் பற்றி பார்ப்போம். நாம் இளமையாக இருப்பதற்கும் சாப்பிடும் உணவுகளுக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. சில வகை காய்களில் உங்கள் முகத்திற்கு முதிர்ச்சி அளிக்காமல் இளமையாக வைத்திருக்கும். காரணம் செல்களை புதுப்பித்தல். செல் சிதைவை தடுத்தாலே நாம் இளமையை நீட்டிக்கச் செய்யலாம். செல்களின் ஆரோக்கியமான வளர்ச்சி மரபணுவில் பிரதிபலிக்கும். ஆகவே நம்மை இளமையாக வைத்திருக்க முடியும். அவ்வாறு நீங்கள் சாப்பிட வேண்டிய உணவுகளை பற்றி பார்ப்போம். காய்கள். மஞ்சள் மற்றும் ஆரஞ்சு நிற காய்களான பூசணி, மாம்பழம், சர்க்கரை வள்ளிக்கிழங்கு இவற்றில் பீட்டா கரோட்டின் அதிகமாக இருக்கின்றது. சோயா பொருட்கள். சோயாபீன்ஸ், சோயா மாவு, சோயா பால் போன்றவை கொழுப்பு குறைந்த உணவுகள், கால்சியம் அதிகம் உள்ளவை. அதோடு புற்றுநோயை எதிர்த்து போராடுபவை. மரபணு மாற்றப்படாத சோயா உணவுகளை தேடி பிடித்து சாப்பிட்டு பாருங்கள். தக்காளி. லைகோபைன் மற்றும் கரோட்டினாய்டு போன்ற சத்துக்கள் தக்காளியில் உள்ளது. இவை புற்றுநோயை எதிர்க்கும் திறன் கொண்டவை. இதில் கௌமாரி மற்றும் கோலோரோஜெனிக் அமிலம் அதிகம் இருப்பதால் அவை புற்றுநோயை எதிர்க்கிறது. கீரை வகைகள். பசலைக்கீரை, வெந்தயக்கீரை போன்றவற்றில் பீட்டா கரோட்டின் உடலுக்கு மிகவும் நல்லது. இதில் கால்சியம், இரும்பு, போலிக் அமிலம், விட்டமின் சி மற்றும் பல ஊட்டச்சத்துக்கள் உள்ளன. முட்டைக்கோஸ் பல வகை பிரிவுகளை கொண்டுள்ளது. அவற்றில் சில முட்டைக்கோஸ், காலிஃப்ளவர், பிரக்கோலி போன்றவற்றில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் உள்ளது. மேலும் இந்த காய்கறிகளில் பீட்டா கரோட்டின் மற்றும் புற்றுநோயை தடுக்கின்றது. மிளகாய், மிளகாய்த்தூள். மிளகாய் வயிற்றை சேதப்படுத்தும் என்று கருதப்பட்டது. ஆனால் இப்போது நிபுணர்கள் மிளகாயில் இருக்கும் லேசான எரிச்சல் வயிற்றின் பாதுகாப்பிற்கு உதவும் என்று கூறுகின்றனர். இந்த காரம் புண் மற்றும் செல் பாதிப்பை தடுக்க உதவும். மேலும் இவற்றில் விட்டமின் சி மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தி தரும் ஆக்சிஜனேற்றம் உள்ளன. அதிலும் குடைமிளகாயின் உள்ளிருக்கும் ஒருவித காரம் தரும் பொருள் ஆக்சிஜனேற்றம் தரும் தன்மை உள்ளது என்பதால் இது உடலுக்கு மிகவும் நல்லது. கிரீன் தேநீர், அதாவது கிரீன் டீ. கிரீன் தேநீரில் புற்றுநோயை எதிர்க்கும் தன்மை உள்ளது. மேலும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள், பாலிஃபினால்கள் புற்றுநோயை தீர்க்கிறது என்று கூறப்படுகிறது. இது இதயத்திற்கும் கல்லீரலுக்கும் மிகவும் நல்லது. மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.